எடுத்துக்கொண்டு அவருக்காக வாழ்வேன் சொல்லி நான் பொறுத்தனை செய்து இந்த புதிய வருடத்தை கழிக்க சந்தோஷமா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொந்தம், எனக்கு நீங்க எல்லாம் சொந்தம். நமக்கு யார் சொந்தம்? ஏசப்பா சொந்தம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை 1000 தடவை அவருக்கு எத்தனை மதிப்பு செலுத்தினாலும் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. எல்லா கரங்களை உற்சாகப்படும், கரங்களை கொண்டு எல்லாரும் பாடுவோம். நமக்கு ஏசப்பா தான் சொந்தம். நம்ம உலகத்திலே இந்த உயிர் இருந்த வரைக்கும் நம்ம இங்க இருப்போம். நம்ம உயிர் போனா
காப்பாற்றுகிறவர் நம்முடைய பரமபிதா இயேசப்பா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே இயேசு, எல்லாம் இயேசுவே. அனைவரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுங்க. 2026 உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வருடமா மாறப்போகிறது. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலோடு கூட என்னுடைய அனுபவத்தை கொடுத்துவிட்டு ஒரு சின்ன சாட்சியை அறிமுகப்படுத்திவிட்டு
தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம் என்று ஆசிரியர். வரவேணும் எனதரசே, வரவேணும் எனதரசே, தேவன் நமக்கு நம்முடைய எல்லைக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் நல்லது. கர்த்தருடைய மகா பரிசுத்தத்திற்கு மகிமையுண்டாவதாக. கடந்த வருஷம் நான் இந்த இதே போல 2025ஆம் ஆண்டு முதலாவது உபவாச நாளன்று இங்கு வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? 2025ஆம் வருஷம் முதல் உபவாசம் இதே ஜனவரி மாதம். அப்போ வந்து முதல் சனிக்கிழமை வைக்கல, 2வது சனிக்கிழமை வச்சாங்க அந்த மாதம். ஞாபகம் இருக்கா? அதில் நான் தான் பேசிட்டு எத்தனை பேர் ஞாபகம் மட்டும் கேட்க ஒரு சிலர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வந்தது தேவ செய்தியை சொல்வதற்கு. அப்ப தேவ செய்தியை வந்து நம்ம ஒருத்தர் நம்ம கேட்டுக்கோம் அப்படின்னா அந்த நபரை ஞாபகம் வைத்துக் கொண்டால் அவர் என்ன சொன்னார் என்பது நமக்கு ஞாபகம். புரியுது? தேவ செய்தி சொன்னவர்களை நம்ம ஞாபகம் வைத்துக்கணும்னா அவர் என்ன சொன்னார்கள் நமக்கு ஞாபகம். அந்த வார்த்தைகள் அந்த வசனங்கள் ஞாபகம் இருந்தால்தான் நம்ம அனுதினம் கடைபிடிப்பதற்கு நமக்கு அது என்ன ஏதுவாக. அதனால கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப நல்லது. பாஸ்டர் சொன்னாரு, அவர் வந்து ரொம்ப வலியுமா வந்து கேட்டதாகவும் நான் வந்து சரின்னு ஒத்துக்கொண்டதாகவும் அப்புறம் ஒரு அறிமுகத்தை கொடுத்தார். உண்மையிலேயே என்னன்னா அவர் கேட்டதுக்கு முன்னாடி நான் வலியுமா வந்து கேட்டேன். கடந்த ஆண்டு எனது 2025ஆம் ஆண்டு முதல் உபவாச நாளுக்கு உங்களோட சபையில நான் வந்து பேசினேன். அந்த சபையில அநேகருக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சது எனக்கு. எல்லாம் லைன் பண்ணி வந்தாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜெப விண்ணப்பம் கேட்டு 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 எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள 4 மணிக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? 4 மணி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு போனோம். அது ஒரு புதிய அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவம்
எதற்காக தேவன் எனக்கு அனுமதித்தார் என்பது எனக்கு அன்றைய நாள் தெரியாது. சரிங்களா? அந்த நாள் எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு என்ற 52 வாரங்கள் கடந்து வந்தாச்சு. சரிங்களா? அதாவது ஒரு வாரம் போய் 51 வாரம். இந்த 51 வாரத்துக்குள்ள நான் ஆண்டவரோடு சேர்த்து கொண்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒப்பந்தம், ஒருத்தனை எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு டார்கெட் கூட வச்சு ஒரு கோல். அடுத்த 25 குடும்ப ஆலோசனை கூட்டம் நான் நடத்துவேன். 40 இடங்களை நான் போய் என்ன பண்றேன், அது ஞாயிறு ஆராதனை போய் நான் பேசுறேன். புரியுதுங்களா? இல்லையா? நான் பேச புரியுதுங்களா? 40 ஞாயிறு ஆராதனை போய் நான் என்னது அந்த ஞாயிறு ஆராதனை சத்தியவசனத்தை நான் கொடுக்குறேன். 25 குடும்ப என்னது ஐக்கியம். அதாவது என்னுடைய குடும்ப அழைப்பு என்னன்னா, பில்டிங் கிறிஸ்டியன் ஃபேமிலி, அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டுவது, அதாவது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டமைப்பு. அதான் தேவன் எனக்கு அழைத்த அழைப்பு. நான் 25 முகாம் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணி தான் வருவேன். தேவன் அந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதி. அல்லேலூயா. தேவன் எனக்கு அந்த நாளில் கொடுத்த ஆசீர்வாதம், அந்த வருஷத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்களா? 1ஆம் தேதி அன்னைக்கு மிட் நைட் அப்ப கண்டிப்பா எல்லாரும் இதே சபையா இருந்தாலும் சரி, வெவ்வேறு சபைகள் இருந்தாலும் சரி, அந்த புதுவருட ஆராதனை முடிந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு தனிமனித வாக்குத்தத்தம், சபை வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்கு. அப்படிதான் இல்லையா? சபை வாக்குத்தத்துக்கு தனிமனித வாக்குத்தத்தம் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அப்படிதான் இல்லையா? அந்த கார்டுல எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, என்னை இரண்டத்தனையா ஆசீர்வதிப்பேன். நான் நினைச்சிட்டேன், என்ன நினைச்சுன்னா, ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கு, வருமானம் வருது இல்லையா? அந்த வருமானம் டபுளிக்கே கிடைக்கும் போடுறது. நம்ம இருக்கிற பர்னிச்சர் திங்ஸ் என்ன பண்ணுது, டபுளிக்கா வாங்கிக்கலாம். வருது வீட்டில் இருக்க பர்னிச்சர் இருக்கு இல்லையா, இந்த பர்னிச்சர்ஸ் தான் டபுளிக்கே கிடைக்கப்படுது. இல்லை ஒரு இந்த பைக் வச்சிருக்கிறது, கார் லெவலுக்கு நம்ம மல்டிபிள் டபுளிக்கே ஆக மாட்டேது. ஏன்னா இவ்வளோ ரெட்டத்தையே தரேன்னு சொன்னார் இல்லையா, டபுள் டபுளா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறத கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்குது. வெளியே சொல்ல எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்கு. அவ்வளவுதான், கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே நிறைய நினைச்சேன். சரிங்களா? ஆனால் உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு கிடைச்சது ஏற்கனவே இருந்ததுதான், ஏற்கனவே இருந்ததுதான், எனக்கு ஒரு புதுசாக வரல. ஆனால் ஆண்டவரோடு நான் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் சொல்லியா, ஒரு கோல், அந்த நோக்கத்தை ஆண்டவர் நட்சத்திரமே பார்த்து. அல்லேலூயா. 25 குடும்ப முகாம் சொன்ன இடத்துல எனக்கு 50 குடும்ப முகாம் நடந்துச்சு. அல்லேலூயா. 40 இடத்துல போய் பேசும்போது 80 இடத்துக்கு மேல பேசுறேன். 80 இடங்களுக்குள்ள போகிறப்ப இந்த 51 வாரத்துக்குள்ள இப்படி முடியும் அப்படின்னா முடித்து கொடுத்தார். ஒரு எல்லைக்குள்ள நான் போகும்பொழுது அந்த எல்லைக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் இருக்கிறாங்க. வித்தியாசம் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள போல, சில இடத்துல நிர்வாகத்தன்மை ஏற்றுக்கொள்ள போல. எந்த இடத்துல எனக்கு எதிர்ப்பு வருதோ அதை அந்த இடத்துல இருந்து பல மடங்கு அழைப்பு வர ஆரம்பிச்சு. இல்லையா? எந்த இடத்துல எனக்கு எதிர்ப்பு வருதோ அந்த இடத்துல இருந்து பல இடத்துல இருந்து எனக்கு அழைப்பு வர ஆரம்பிச்சு. இந்த அழைப்பினுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நான் போன வருஷம் உங்களுக்கு சொன்ன அதே வார்த்தையில சொல்றேன். கடந்த வருஷத்துக்கு என் குடும்பத்துல எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாம நானும் என் மனைவியும் அமைதியாக இருவரும் ஒருவருக்கு அன்போடு கூட ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படித்து தேவ வசனத்தை சரியா கடைபிடிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தோடு எங்களை நடத்தி கொண்டு போனார். இல்லையா? அதே போல என் மகளுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. சளி பிடிச்சு சளி காய்ச்சலா மாதிரி காய்ச்சல் காத்தியா மாதிரி இன்னும் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆயிடுச்சு, வேண்டாம் நீங்க உங்க பிடிவாதமா இருக்க வேண்டாம், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், 1000 ரூபாய் பாக்கெட் போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன்.
சரிங்களா? போயிட்டு ஆண்டவரே இந்த 7 வருஷம் இந்த பாப்பாக்கு 8 வயசு முடிய ஸ்டேஜ், இந்த 8 வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு என் மகளை கூட்டிட்டு போயிட்டு நான் 100 ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சாட்சியாவே சொல்லிட்டு இருந்தேன். இந்த சாட்சியோட வாழ்க்கை இந்த நாள் எனக்கு உடஞ்சிருப்போம் பயமா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருக்கேன். என் மகன் காது வந்துடுது, இப்படி கைக்கு எடுத்தாவே காது பயங்கரமா வலிக்குதுங்கிறான். காது சரி வந்துடுது, தண்ணியா ஒழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு குத்தி போயிடுச்சு. கண்டிப்பா டாக்டர் கொடுத்து க்ளீன் பண்ணி தான் ஆகும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. காதுல அப்படி வந்துருந்தா ஒரு ஸ்டேஜ் காட்டுறதுக்கு குத்தி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு போயிட்டு காது வலி தாங்கல, குடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் உள்ளார உட்காந்துட்டேன். சரிங்களா? உட்காந்துட்டு ஆண்டவர் 8 வருஷம் என்னது மகளை வளர்த்திட்டு வரதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க. 8 வருஷமும் 100 ரூபாய் நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு என் மகளை கூட்டிட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்லிட்டே வந்துட்டேன். நான் 8ஆவது வருஷம் முடிவுல எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வருது. அந்த சாட்சியோட வாழ்க்கை உடைச்சு போயிருமோன்னு பயமா இருக்குது எனக்கு. நான் எதை கொண்டு நான் மறுபடியும் போய் நான் சாட்சியை நான் நிற்க எல்லாம் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. ஆமா, நம்ம இங்க வந்து கவனிக்கணும். நான் எதை சொல்லி எந்த சாட்சி முன்னேற்றி எதை நான் ஒரு பலமான சாட்சியா, சரிங்களா? நான் அதை சொல்லப்படுது எனக்கு அநேகர் பரிசுத்தவானை போல என்னை பார்த்தாங்க. இவன் நல்ல நீதிமானா இருப்பாங்க, நீதிமானா என்னை பார்த்தாங்க. உண்மையான என்னை பார்ப்பது இவன் ஒரு நீதிமான ஆட்டுகிறது, இவன் ஒரு பரிசுத்தவான ஆட்டுகிறது, இவன் சொல்லக்கூடிய வேத வசனம் உண்மை கூட அப்படி சொல்லி என்னன்னா ஒரு நல்ல ஒரு தேவன் சொல்லி எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. எவர்களை பயன்படுத்துகிறாரோ அவர்களை என்ன பண்றாரு, நீதிமானாக்கு. எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அப்படிதான் மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைப்படுத்திட்டே இருக்க அந்த ஒரு எல்லைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல இந்த வருஷ கடைசியில் ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையாலும் கண்ணீர் விட்டு அழுத ஆனா மனசுல கலங்கிட்டு இருக்கிறேன், வாய்ப்பறிச்சு அழுதுருப்பேன். சரிங்களா? டோக்கன் நம்பர் என் மகனுக்கு 9ஆம் நம்பர் டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க. சரிங்களா? 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்து அடுத்த 6ஆம் போயிடுச்சு. 7ஆம் நம்பர் அடுத்த நுழையுது. ஆண்டவரே என் மீது தயவு காட்டுவீரானா, நான் இதே சாட்சியில நான் நிலைச்சு நிற்பதற்கு எனக்கு திரும்பி பாராட்டுவீரானா. என் மகன் வலிக்கிறேன்னு மட்டும் சொன்னாலும், அப்பா காது வலிக்கல, காது வலி குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் நான் பிளேட் பண்ணிட்டு ஓடிப்பேன். சரிங்களா? எப்படிதான் ஒரு 1000 செலவாகும் இல்லை, 1000 செலவாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டணும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை நான் என்ன பண்றேன், ஏழை குழந்தைகளுக்கு என்ன பண்ணிடுறேன், நானு சாப்பாட்டு எதுவும் நான் கொடுப்பேன். ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? ஒருத்தரை பண்றேன், இது பண்றேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசிட்டு என்ன, ஒருவேளை இந்த காது வலிக்கு காரணமா இருப்பது என்னுடைய காதல் செய்த பாவமா இருந்தால் தயவாய் மன்னியும், இனி என் காதலுக்கு நான் தேவையில்லாத வார்த்தைகளை உள்ள நுழைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை செய்யணும். இல்லையா? நல்லா கவனமா கேட்கணும். சாட்சியிலேயே மெசேஜ் இருக்கு. சரியா? என் மகளுக்கு காது வலிக்கு காரணமா இருக்கக்கூடிய பாவமானது என் காதுகள் கொள்ளாதது கேட்டதுதான் காரணமா இருக்குமானால் என் பாவங்களை மன்னிக்க, நான் என் காதுகளை நான் தீமையை கேட்க மாட்டேன், தீமையை நான் கேட்க என் காதுல ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்ட உடனே என் பாப்பா கேட்கிறேன், அம்மன் கூப்பிடு. சரிங்களா? அம்மடால் கூப்பிடுச்சுட்டேன். அம்மடா காது வலிக்குதான் கேட்டேன். அப்பா காது வலி குறைஞ்சிட்டே போதுப்பாடு. உடனே என்ன பண்ணிட்டேன், பிள்ளைகளுடைய இதுல 8ஆவது பக்கம் போயிடுச்சு. அடுத்து 9ஆவது பக்கம் யாரு, என் மகன். 8ஆவது பக்கம் போயிடுச்சு. 9ஆவது பக்கம் கூப்பிட்டு நான் வீட்டுக்கு விட்டுட்டு பிள்ளைக்கு என்ன பண்ணேன், நல்ல ஒரு சூப் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன், நல்லா ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு நைட்ல ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஜெபம் பண்ணிட்டு நல்லா தண்ணி காய வச்சு என்ன பண்ண, நானே தலைக்கு தண்ணி ஊற்றி விட்டு அவளுக்கு காதில் என்னது பட்ஸ்ல போட்டு க்ளீன் பண்ணி விட்டு இந்த காதில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டு, ஆண்டவரே இந்த காதுகள்ல நல்ல வார்த்தைகளை நல்ல வசனங்களை நான் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன்.
அதே போல இந்த காதுகளை என் மகனோட காதுகள்ல உங்களுடைய வசனங்களும் உங்களுடைய கட்டளைகளும் உடைய பிரமாணங்களும் டெய்லி கேட்பேன். அடுத்தது என் காதுகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், நல்லது மட்டுமே கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த நாள் வரைக்கும் 2 மாசம் முடிஞ்சிச்சு, 2 மாசம் இந்த செகண்ட் இருக்கு அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை, கிளியரா இருக்கு. இல்லையா? ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரிபூர்ணமா இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். அது எவ்வளவு வேணும் குறைவில்லாததா இருக்கு. எவ்வளவு வேணும் குறைவில்லாததா இருக்கு. அந்த ஒரு சின்ன குறை இருந்தா கூட அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல, நாமளா ஏதோ அபகரிச்சுக்கிட்ட ஒரு காரியமா இருக்கு. நல்லா உணர்வு. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, நம்ம ஆண்டவர் குறிச்சு நம்ம மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் குறைவு எது இருக்கு, பரிபூர்ண தன்மை இருக்கு. அந்த பரிபூர்ண தன்மை எதுல இருக்கணும்? பணம் செலவழித்தல்ல, இலவசமாய் கிடைக்க வேண்டும். இல்லையா? இலவசம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பணம் கொடுத்து அல்ல, பணம் செலவழித்து அல்ல, இலவசம். ஒரு பாட்டு வருது, இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உள்ளமெல்லாம் சுகமாகும். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இயேசுவை நீ தொட்டால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய், இயேசுவை நீ சொன்னால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம். என் உடலெல்லாம் என்ன பண்ணும்? அற்புதப்படும். இலவசம். சரிங்களா? ஆண்டவர் மறுபடியும் நான் சொன்னேன், ஆண்டவரே மீண்டும் என்னது அந்த பழைய சாட்சியோடு கூட என்ன பண்ணிருக்கீங்க, நிலைநிறுத்திருக்கீங்க, நன்றி சொல்லு. அந்த அடிப்படையில தான் இவர்கிட்ட கேட்டேன். சரிங்களா? யோசிச்சு பார்த்தேன், எதுல எங்க தொடங்கியது இந்த ஆசீர்வாதம், தாசன் எங்க தொடங்குறதுன்னு யோசிச்சேன். சரியா நவம்பர் மாசம். சரிங்களா? பாஸ்டர்கிட்ட கேட்டேன், உங்க எல்லையிலிருந்து ஆண்டவனே தொடங்க வைத்தார். உங்க எல்லையிலிருந்து இந்த வருஷம் 2025 ஆண்டு உங்க எல்லையில தொடங்க வைத்தார். எனக்கு என்னமோ தெரியல, மனசுல ஒரு சென்டிமெண்டா தோணுது. நான் சுயநலமாவே இருக்கணும் அல்லது பொதுநலமா இருக்கணும் எனக்கு தெரியாது. மீண்டும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்னை இன்னும் பல மடங்கு ஆண்டவர் பயன்படுத்துவார், பல மடங்கு என்ன ஆண்டவர் உயர்த்துவார். அதனால சுயநலத்தோடயே நான் கேட்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். வாய்ப்பு கஷ்டம், வாய்ப்பு கஷ்டம். ஏன்னா நல்லா கவனிங்க, ஏன்னா இந்த போர்லாம் போடுறோம், அதுக்கு இந்த ப்ரேயர்லாம் வராங்க, அந்த சமயத்தில் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணணும், ஸோ ஏற்கனவே உங்களுக்கு முன்கூட்டியே என்ன ஆயிட்டாங்க, அவங்க தரம் கொடுத்தாங்க, அவங்க புக் ஆயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, இருந்தாலும் ஜெபம் பண்ணிக்கோங்க, நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் நாங்க சொல்றோம், தப்பா நினைச்சுக்காங்க. இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலும் நல்லதானே, கரெக்டாக நமக்கு கொடுப்போம். ஆனாலும் எனக்கு இதுல இருந்து ஆண்டவரே, நான் போன வருஷத்தை தொடங்கினேன், இந்த வருஷமும் எனக்கு தொடங்க நல்லா இருக்குமே நினைக்கலாம். இது முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையான சென்டிமெண்ட் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். அது எனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான நம்ம இருக்கிறதுலாம் கூட இந்த சில இடங்கள்ல விசேஷ ஞானம் தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் சரிங்க, அந்த டிசம்பர் மாசம் வருது. டிசம்பர் மாசம் வர்றப்ப உடனே ஒரு மாதிரி ஃபோன் பண்ணார். எதாச்சும் தச்சுலாம் ஃபோன் எப்படி வழக்கமாக ஃபோன் பண்ணி நான் அப்பாவுக்கு சொன்னேன், பல லட்சம் கொடுத்து நமக்கு என்னது ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தர் போர் போட்டாங்க, போருக்கு மேலே என்னது டேங்கை கட்டினாங்க. அதை விட முக்கியமானது அந்த மனுஷன் இங்க பேசுறது, வர சொல்றது. ஐயா அழலியா யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு நான் பாத்திரமானா, அந்த அளவுக்கு நான் ஒரு உயர்த்தவனா கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். அவர் சாதாரணமான குடும்பத்துல, மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சரிங்களா, பிள்ளைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், குடிக்கிறதுக்கு பால் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு 6 மாசத்து குழந்தைய அம்மா அப்பா இருக்கிறாங்க, இவன் அனாத குழந்தைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு டேக்கர் செட்டிலடிய சேர்த்துட்டு அதன் மூலமா 17 வருஷம் ஜெர்மன் நேட்டில தான் படிச்சுட்டு வரேன். சரிங்களா? அப்படி ஏழு வாழ்க்கை ஏழே போலன்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்துல
சரிங்களா? அப்படிப்பட்டவர் வளர்ந்து அதுலயே வளர்த்து படிச்சுட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் சில உயர்வுல உலகப்பிரமான உயர்வுலாம் கிடைச்சது. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு சரிங்களா, ஐயா ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்வளவு லட்சம் கொடுத்து வந்து பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மனுஷன் வர சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் மகிமைப்படுத்துகிற மகிமை. அல்லேலூயா. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, ஒரு நாள் கத்துட்டு போன எனக்கே இவ்வளவுன்னா எப்படி, ஒரு நாள் வந்து போற எனக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் இவ்வளவு பெரிய மகிமையும் ஆண்டவர் கொடுப்பாரானா, மாதம் வந்து போற உங்களுக்கு இல்லை. சரிங்களா? நான் அப்படியே உங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ண முடியல, அப்படியே நீங்க மாசம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியல. சரிங்களா? ஒரு சாட்சி கூட சொல்றேன். எனக்கு இப்படின்னா மாதம் வரக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு விசேஷத்தை ஆசீர்வாதம், எவ்வளவு விசேஷத்தை நன்மை இருக்கு இல்லையா? ஆனா அது கிடைச்சிருக்கா கிடைக்கலன்னு ஆராய்ந்து பாருங்க. கிடைச்சதுன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கிடைக்கலனா ஆண்டவருக்கே கேளுங்க, ஏன் எனக்கு கிடைக்கும், அதற்கு காரணம் என்ன, என்னுடைய தப்பினங்கள் என்ன, என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய மீறுதல்கள் என்னன்னு தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்களுடைய வேலை என்னன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டிப்போடு கூட பேசுறது தான் அவருடைய வேலை. அப்படியே ஜாகிரதை பேசுறது அவருடைய வேலை இல்லை. புரியுதுங்களா? அதனால இந்த உபாசன அன்னைக்கு நான் வெரி சீரியஸா சொல்றேன், சின்சியரா சொல்றேன். சரிங்களா? மாதம் உங்களுக்கு இந்த எல்லைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல நீங்க அடைய வேண்டியது நன்மை, நீங்க அடைய வேண்டிய மகிமை என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டே இருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களையும் உயர்த்துவார். ஒரு நாள் வந்து போற என்னை உயர்த்துகிறார் என்றால், மாதம் வருகிற உங்களை என்னை விட அதிகமாக உயர்த்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவருடைய பொறுப்பை அவர் சரியா செய்யணும்னா அதற்கு நீங்க இடம் கொடுங்கள், அதற்கு நீங்க இடம் கொடுங்க. நல்லது. எத்தனை மணிக்கு உங்களுக்கு முடிக்கணும்? நான் 4 மணி வரைக்கும். அப்ப நீங்க குடும்ப ஐக்கியத்துக்கு வரணும். அதுக்கு அவரை எமோஷன் ஆயிட்டாரு. ஒரு 4 மணி குறைவு இருக்கீங்களா? ஒரு 8 மணி நல்லது. ஆண்டவருடைய வார்த்தையை தேவாவியானவர் எம்மட்டும் அவர் சொல்லிட்டு இருக்கிறார், அது மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். சரிங்களா? நிச்சயமா யாரும் சோர்ந்து போகாதீங்க. தேவவசனம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்குமா? சர்வவல்லமை நிறைந்த நிகழ்ச்சியுள்ள பரம்பிதாவே சோதரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவியாத்தை நிறைவாய் கொடுத்ததே துதிக்கிறோம். தேவனை இந்த வேலையில் கொடுத்தவே அடிப்படை நிச்சயமாக காத்துக்கிறோம். இந்த வருஷத்தின் முதலாவது உபாசன நாள் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும், உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உபவாசத்தோடு கூட இந்த இடத்துக்கு வருவதற்கு கற்றுக் கொடுத்த அனுமதிக்காக, திருமைக்காக, தயவுக்காக, மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரத்தை நிறைவேற்றீர்கள். கடந்த வருஷத்தை காட்டும் இந்த வருஷத்தோட எண்ணிக்கையை நீர் அதிகமாய் பழுக பண்ணுகிறீர்கள். இந்த 2 தனியா ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றுக்கும் 2 தனியான ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருகிறீர்கள். இங்க வந்துள்ள ஒவ்வொருவருடைய காரணம் கேட்கிறது வழக்கமாய் கேட்கிற வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவருடைய வசனங்கள் என்று உணரக்கூடிய அந்த உணர்வின் ஆவியோடு கூட கேட்டு பார்வைத்தான். வேதவசம் சொல்லியிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் கேட்க கடவுள். ஆம் கட்டாங்க. ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய காதலுடையவர்களாய் நீர் இந்த நாளில் ஆசிரியத்தை உருவாக்கி பேசுகின்ற அடியனையும் ஆண்டவரின் ஆசை சுயமாக சுய சித்தத்தின்படி சுய சிந்தையில் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதது. தேவ ஆவியானவர் என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரோ சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே பேசுவதற்கு அடியோட நாளினை விருத்த சேதனம் செய்யும். பரிசுத்தப்படுத்தி தேவ வசனங்கள் மாத்திரம் பேச
என்னை மறைக்கப்படும் வெளிப்படும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருந்தயத்தின் நினைவில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும் ஒரே சிந்தையோடு ஒரே பார்வையோடு உடைய வசனத்தை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்க வந்த ஒருவரும் கெட்டு போகாம ஒருவரும் ஆண்டவரை ஏமாற்றம் அடையாமல் நிறைவான ஆண்டவரே சுதந்திரம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம் இந்த இடத்திற்கு கடந்து செல்ல கற்றுக் இந்த நாள் மகிமையின் நாள், இந்த நாள் நன்மையின் நாள், இந்த நாள் ஆசீர்வாதத்தினால், இந்த நாள் தேவனுடைய நாள் என்று அவர்கள் ஆண்டவரே இது அனுசரிக்கும்படிக்கு கட்டத்தாமை எல்லாரையும் ஆசீர்வாதம் அன்று இயேசு கிறிஸ்துவின் ரட்சியோட பிறந்தார். நல்லது. என்னுடைய அந்த பாடிங்க. ஆனா சரியான அர்த்தம் வந்து இயேசுவே நீ தொட்டால் போதும் என் மனமெல்லாம் அற்புதம்தான். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் மனமெல்லாம் அற்புதம்தான். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் மனமெல்லாம் எனக்கு இந்த பழைய பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனை பாமாலை பாடல் சொன்னால் எனக்கு லிரிக்ஸ் பிரபலமா பாடினேன். ஏன்னா நான் அதிலே ஊருக்கு வாழ்ந்ததுனால சில பாடல்கள் வந்துருது இடையில கேட்கும் பொழுது நான் அதில் வந்துருது வசீகரப்படுது. அந்த வசீகரத்தன்மையினால நான் உணர்ந்து எனது அதோட அர்த்தங்களை கேட்டு அது தேவாவின் கிறிஸ்தவ பாடலும் செய்யும். சரி, இந்த நாளிலும் நாம் தேவ வசனத்தை கேட்டு வந்திருப்பது உண்மைதானே இல்லைங்களா? பழைய வருஷத்துக்கும் புதிய வருஷத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்லிட்டு நான் வார்த்தைக்குள்ள நான் கடந்த வருஷத்தை நம்ம யோசித்து பார்த்தோமே. 2025வது ஆண்டு முதலாவது நாள் மிட்நைட், அதாவது நள்ளிரவுல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம புது வருட ஆராதனை நம்ம அட்டன் பண்ணி போயிருக்கோம். அதுல என்னது 2024வது வருஷத்துக்கான பழைய வருட ஆராதனையை ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு புது வருஷ ஆராதனைக்குள்ள ஒரு மணி நேரம் போட்டு போவோம். அதுல நிறைய சாட்சிகள் சொல்லுவோம், பாடல்கள் பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவன் தானே இல்லைங்களா? அதே பாடியில 2025வது வருஷத்துக்கு வச்சுக்கணும். 2025வது வருஷம் கடைசி மூமெண்ட்ல என்ன பண்ணிருப்போம், ஒரு வருஷம் பழைய ஆராதனை, அப்புறம் 2026 ஒரு மணி நேரம் புது ஆராதனை சொல்லிட்டு நடந்தோம். என்னோட கேள்வி மட்டும் ஒன்னே ஒன்று, 2024ஆம் ஆண்டு முடிவில் என்ன சம்பவம் நடந்தது? 2025ஆம் ஆண்டு முடிவில் அதே சம்பவம் நடந்தது. 2024ஆம் ஆண்டு முடிவில் எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது, அப்படிப்பட்ட மனநிலை தான் 2025ஆம் ஆண்டு இருந்ததா இல்ல மாறுபட்ட மனநிலை? இதை வரிசைக்கு செலுத்தும் சொல்ல புரியுதுங்களா? 2024வது வருஷம் முடிவுல நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கு? எப்படின்னு சொன்ன பரவாயில்ல, ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க சொல்லுங்க.
சார் நீங்க ஒரு மனசு வச்சு நீங்க பேசுறீங்க, நீங்க விவரமா சொல்லுறாங்கன்னா ஆமாவே 2024ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐயோ இந்த வருஷம் முழுக்க ஆயிடுச்சு, எனக்கு துன்பம் துன்பம் புரியும் கஷ்டம் எல்லாம் வந்துருச்சு. 2025 வருஷம் நினைச்சோம் எனக்கு என்னது ஒரு சந்தோஷமான ஆண்டு, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு அப்படி வந்தா நல்லா இருக்கு. சரியா? ஆண்டு இந்த வருஷ தொடக்கத்துல நான் என்ன பண்றேன், என்னைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு 2025 வருஷம் ஒரு நல்ல ஆண்டா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மனநிலை. அந்த மனநிலையோட 2024ஆம் வருஷம் வந்துடும். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி வரப்ப என்ன வரும், எல்லாமே ஆரம்பம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. என்ன வந்திருக்கும், உனக்கெல்லாம் பெருகப்பட்டுமே, சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை என்னது எந்த நன்மையும் குறைபடாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை தத்தம் ஏதாச்சும் வந்திருக்கும். வந்தோடனே 2025 வருஷம் அப்படியே பூரிச்சு போயிருப்பீங்க. எனக்கு இது வந்துச்சு, எனக்கு இது வந்துச்சு, எவ்வளவுதானே உனக்கு என்ன வசனம் வந்துச்சு காட்டு பார்ப்போம். அந்த ஒரு பூரிப்பு இருக்கும். அவதான் இல்லை, எதனால அந்த பூரிப்பு வந்துச்சு? 2024ஆம் வருஷம் பாடலின் வருஷமா இருந்துச்சு. அப்படிதான் இல்லையா? கஷ்டமா இருந்துச்சு. நன்மை ஒரு சிலதான் கிடைச்சது. பல நன்மைகள் என்ன நமக்கு கிடைக்கல, வாழ்க்கையில பல நன்மை கிடைக்கல, ஏமாற்றம் இருந்துச்சு, கடன் பாருங்கள் குறையில, பிரச்சனைகள் நமக்கு வளர்ந்துட்டே இருந்துச்சு. அதனால 2025 வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி அந்த வேற வசனம் பார்த்தோன்னே எனக்கு இந்த பிரச்சனை முடிச்சு போயிருந்த வருஷம். அவதானே இல்லையா? சொல்ற புரியுதா இல்லைங்களா? அப்படித்தானே இருந்துச்சு. 2024 முடிவு 2025 தொடக்கத்துல அப்படிதான் இருந்துச்சு. அவதான் இல்லையா? அதே மனோபாவத்துல தான் 2025 முடிவுல இருந்ததா இல்லையான்னு கேட்கிறேன். புரியுதா? இந்த பேசணும்னு சொல்லிட்டு சபையில 2025 வருஷமும் ஐயோ கஷ்டமா இருந்துச்சு, துக்கமா இருந்தது, கடன் பார பிரச்சனையா இருந்தது, சட்ட சச்சரவா இருந்துச்சு. சரியா? 2026 வருஷம் நல்ல வருஷமா ஆண்டவர் தரணும், ஆண்டவரை நான் வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2026 வருஷம் ஒரு கார்டு வந்தோடனே ஆண்டவர் மறுபடியும் இந்த வருஷம் மனநிலைமை எப்படி இருந்துச்சு கேட்கிறேன். 2024-25 இருந்த மனநிலைமை தான் 2025 தான் கேட்கிறேன். கரெக்ட் சொல்லுங்க. யார் கைக்கு சொல்லுங்க, நான் பேசுறேன். நீங்க அதே மாதிரி தான் இருந்தது. அப்ப 2024ஆம் வருஷம் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க 2025 வருஷம் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னோம். ஆனா அந்த 2025 வருஷம் ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. ஆமாதானே? ஆமாதானே? 2024ஆம் வருஷம் ஆசிரமம் இல்ல, 2025 வருஷம் ஆசிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்துட்டீங்களே, வாக்குத்தத்தம் அது நடக்கும் நம்பினீங்கல்ல, அது நடக்கும் அந்த நம்பிக்கை முழுமையடைஞ்சிருந்ததுன்னா அந்த நம்பிக்கை வந்து நமக்கு என்னது நிறைவாயிருந்துச்சுன்னா 2025 வருஷம் மறுபடியும் எதுக்கு அதே கவலையோட வரும், 2026 வருஷம் எதுக்கு அதே பூரிப்பு இருக்கு. அப்ப 2025 வருஷம் வந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகல, நிறைவேறல. இப்ப 2026 வருஷம் நம்ம வந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். சரிங்களா? அப்படிதான் இல்ல சிஸ்டர், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் வந்துச்சு உங்களுக்கு? நீங்க வாங்கணும். வேற யாருக்கு வந்து சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு கிழக்கும் உனக்கு மகா பெரிய பாலமா இருக்கு. இப்படி ஒரு வசனம் வந்துச்சு, சந்தோஷம். அப்ப 2027 வருஷம் வந்து 2027 வருஷம் என்ன பண்ணுவோம்? 2026 ஆண்டவரே அதே கஷ்டம் அதே சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 2027 ஒரு கார்டு இருக்கும், ஆசீர்வாதம் வரும். துள்ளி குச்சி யோசிச்சு பாருங்க. ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்க வாக்குத்தத்த வசனம் பொய்யா இருக்கு, அந்த வசனம் பொய்யா இல்லையா? அந்த வசனம் உண்மையாக இருக்குது, அந்த வசனத்தை கொடுத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா அந்த வசனத்தை சுதந்திரிக்கிற நாம பொய்க்காரர்கள். ஏன் என்ன பேர் புரியுதா?
தேவனுடைய வார்த்தை இதுதான் 2025 வருஷம் எனக்கு வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ரெட்டத்தினே ஆசீர்வாதம் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. அப்படி சொன்னேன் இல்லைங்களா? நம்பிக்கை ஒருவேளை இருக்குமா இருக்காரு தெரியல. சரிங்களா? எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சரிங்களா? என்ன பண்ணிருக்க? இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன். 2025 வருஷம் நான் செட் பண்ணது, கோல் செட் பண்ணது 25 ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் 40 இடத்துல பேசணும். ஆனா ஆண்டவருக்கு வாக்குத்த வசனம் என்ன? இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். ஆனா எனக்கு பின்னாடி 52 வாரம் முடியறதுக்குள்ள 50 இடத்துல ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. 8 இடத்துல பேசி முடிச்சு நிறைவேற்றி சொல்றேன் நானு. இப்ப இந்த டைம் என்ன சொல்றேன்? திருநாய் பெருகப்பட்டேன்னு சொல்றாரு. சரியா? இதை கொடுத்த இந்த வசனத்தை நிறைவேற்றின தேவன் இந்த வருஷம் இன்னும் பெருகப்படுவேன் சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லிட்டாரு. சரிங்களா? சொல்லும் பொழுது நான் எனக்கு எப்படி சொல்றேன் பின்னாடி அப்படி சொல்றேன். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிறைவேறுதல் இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா நான் கேட்கிறேன்னா, எனக்கு கிடைத்த அந்த வசனம் போய், அல்லது எனக்கு அந்த வசனத்தை கொடுத்தா என் ஆண்டவர் போய், அவருடைய வார்த்தை போய். அவர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார், ஆனா என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவர் பொய்யார். கேட்கணும், கேள்வி இல்லை. ஒண்ணு அவர் பொய்யா இருக்கும், அவர் வசனம் பொய்யா இல்லையா? அவர் உண்மையானவர், அவர் வசனம் உண்மையானதா இருக்கு அப்படின்னா அந்த வசனத்தை சுதந்திரிக்கக்கூடிய நாம் பொய்யானவர். அழலியா அழலியா? இப்ப எது உண்மை? நாம பொய்யானவரா, அவர் பொய்யானவர்? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க? கை கொடுப்போம். அப்ப என்ன ஒத்துக்கிறீங்க? நல்லது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் போன வருஷம் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தான் போனேன். தேவ வசனம், தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குத்த வசனம் நம்ம கையில் கிடைச்சிருக்குன்னா அதை தேவன் அந்த வருஷம் நிச்சயமா நிறைவேற்ற போகிறார் என்பது அர்த்தம் தான். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த வசனத்தை போய் வீட்டுல போய் உட்காந்து படிங்க. அந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் படிங்க. அது என்ன பகுதின்னு படிச்சு பாருங்க. படிக்க தெரிஞ்ச மக்கள் யாராச்சும் ஒருத்தர் இந்த வசனம் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வசனத்தை நான் சுதந்திரமாக்கணும், இந்த வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு எனது முழுமையை நிறைவேறணும்னா கடவுள் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருப்பாரு இல்லையா? அந்த கட்டளை என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? உங்க போதகர் ஐயா இருப்பாங்க, உங்க போதகர் அம்மா இருப்பாங்க, உங்களோட கூட வழிநடத்தக்கூடிய அந்த ஊழியத்துல இன்வால்வ் பண்ணிக்கூடிய ஊழியக்காரங்க இருப்பாங்க, சக ஊழியர்கள் இருப்பாங்க, இல்ல உங்களுக்குள்ளே இந்த விசுவாசத்தில் இருப்பீங்க. பேசுங்க. அந்த வசனத்தை குறித்து என்ன பண்ணுங்க? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கவனிங்கம்மா, ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கட்டளைகள் கொடுத்து வைத்திருப்பார். என்ன பண்ணிருப்பாரு? கட்டளைகளை கொடுத்து வைத்திருப்பார். அந்த கட்டளைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா அந்த வார்த்தை தத்துவம், அந்த ஆசீர்வாதம் அந்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறும். அப்ப நம்ம 26வது வருஷம் முடிவாரப்ப, ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறீர், அடுத்தது நான் என்ன செய்யன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். நான் என்ன செய்ய? நீங்க நிறைவா ஆசீர்வதித்து அடுத்து நான் என்ன செய்ய? 27வது ஆண்டு நான் என்ன செய்யணும்? நான் இந்த மனோபாவத்தோடு கூட தான் நான் என்ன பண்ணேன்? நானும் சர்ச்சுக்கு போனேன். சரி, நான் 25வது வருஷம் முடியல, ஆண்டவரே நீர் சொன்னது நிறைவேற்றிவிட்டு அடுத்தது நீர் எனக்கு என்ன தரப்போகிறீர், என்ன நான் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உத்தமனாய். அப்ப என்னோட உத்தமத்தில் ஏதோ ஒன்றும் குறைகள் இருக்கிறது. அப்படிதான் இல்லையா? உத்தமனாய் சொன்னார், என்னுடைய உத்தமத்தில் ஏதோ குறைகள் இருக்கிறது. ஆனால் இன்னும் நான் என்ன சரியா சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லி ஜபம் செய்ய, நீங்க எதுவா இருந்தாலும் சரிங்க, நீங்க ஆண்டவரை கேளுங்க, தப்பு கிடையாது, அவர் சொல்லி கொடுப்பார். நான் என்ன சொல்லி ஜபம் பண்ணேன்? சரிங்களா? அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்புறங்க.
நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்களா? உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்காக உம்மோடு கூட நான் சஞ்சரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன? உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நாமத்தை எங்கும் உயர்த்த. உம்முடைய நாமத்தை நான் என்ன பண்ணும்? எங்கும் உயர்த்தணும். அதற்கு நான் என்ன பண்ணும்? உம்மோடு, உமக்காக நான் வாழணும். உம்மோடு கூட சஞ்சரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண வேண்டாம். உண்மையா சொல்றேன். இந்த ஜெபம் சிம்பிளா சொல்றேன். இது பக்கத்து ஆளுக்கு கட்டிட்டு இல்ல அழகா ஸ்மூத்தா ஸ்வீட்டா என்ன பண்ணாரு? இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண வைத்தார். ஜெபம் பண்ண தேவ ஆவின பிரசனம் நிரம்பினது. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குத்தத்த வசனத்தை எடுப்பதற்கு முன்பதாகவே எனக்கு சொல்லிட்டார். இதுதான் நான் உன்னை இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போகின்ற ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, நான் என்ன பண்ணும்? என் உத்தமத்தில் இருக்கு. எந்த உத்தமத்தில்? இப்ப நான் ஜெபம் பண்ண இல்லையா? இந்த ஜெபத்துல நான் உத்தமமா இருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருந்து, ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, தவறு செய்ய மாட்டேன், இங்க இருக்கிற எல்லையில போய் தானும் நான் போய் தப்பு பண்றது. நான் எதை செய்தாலும் சரி, உங்களுடைய சித்தத்தை செய்ய. சரிங்களா? இந்த வசனங்களை டெய்லி சொல்லி, இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு? உத்தமத்தில் நடக்கிறதுக்கு அவர் எனக்கு நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். சரிங்களா? அந்த ஆலோசனை கொடுத்து அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்றாரு? எப்பவுமே தகுதியுள்ளவராகவே அவரே பார்த்துக்கிறாரு. சரிங்களா? அது தேவனுடைய பொறுப்பு. தேவனுடைய பொறுப்பை தேவனை செயல்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் சொல்லி கேட்டுட்டு நாம சுதந்திரமா போய் நம்மளோட சுய வேலையில சுயமசத்தை செயல்பட முடியாது, கூடாது. அப்படி நம்ம நிறைய நேரத்தை செய்யறதுனால தான் நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாம போயிடுது. சரிங்களா? அந்த பழைய பஞ்சாங்கத்தையும் பழைய கச்சேரியும் நம்ம நடத்திட்டு வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வசனம் உங்களுக்கு கொடுத்தது உண்மை, அது தேவனுடைய வார்த்தை, அது சத்தியம் உள்ளது, அது உயிரோட்டம் உள்ளது. அந்த உயிரோட்டம் உள்ள வசனத்தை கொடுத்தது உயிருள்ள தேவன். அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, அவர் தேவன். சரிங்களா? அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் தான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற முடியலையே சொல்லிட்டு வேதனைப்பட்ட கொண்டு இருக்கின்ற ஒரு அனுபவத்தை தான் நாம கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர பதிலுக்கு அவர் ஒரு சந்தோஷத்தோட கூட அவர் செயல்படுறதுக்கு நாம இடம் கொடுக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் பொய்யவல்ல, அவர் உண்மையானவர் தான். அந்த வாக்கு சுதந்திரிப்பதற்கு நாம் பொய்க்காரா இருக்கிறனால பொய்யான நம்மளுக்கு அவர் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இந்த நாள்ல நாம் என்ன வசதி கேட்கிறோமோ அதையே நம்ம என்ன பண்ணணும்? கைக்குள்ள அதிகமாக பிரயாசப்படும். சரிங்களா? அதிகமா பிரயாசம். மூன்று காரியங்கள் உங்களோட பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். ஒன்று, நாம் தனி மனித விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, நம் தனி மனித விசுவாசம் எப்படி? இரண்டு, நாம் குடும்பமா இருப்போமானால் குடும்ப விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? குடும்பத்தோடு கூட விசுவாசம் எப்படி? மூன்றாவது, தனி மனித விசுவாசம் குடும்பத்துடைய விசுவாசம் இணைந்து நாம் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விசுவாசத்தை நாம் என்ன பண்ண கொடுக்க வேண்டும்? ஒன்று, தனி மனித விசுவாசம் எப்படி இருக்க? இரண்டாவது, குடும்பத்தின் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? சரிங்களா? மூன்றாவது, என் தனி மனித விசுவாசம் என் குடும்ப விசுவாசம் இணைந்து என்னுடைய விசுவாசத்தை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும். அது எப்படி இருக்க வேண்டும்? இந்த மூன்று காரியங்களை குறித்து பேச கர்த்தர் எனக்கு இன்றைய நாளில் அனுமதி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? சிம்பிளா சொல்ல, விசுவாசம் என்னவே எல்லாருக்கும் தெரியும். என்னது வார்த்தை? அந்த வசனம் சொல்ல, விசுவாசம்னா டக்குனு சத்தம் விசுவாசத்தினுடைய எஃபெக்ட்
நம்பப்படுகிறது காணப்படுகிற நிச்சயத்தை விசுவாசம். அந்த விசுவாசம் யார் மீது இருக்கிறது? தேவன் மீது, தேவனுடைய குமார் மீது வைக்கிறது. அதான் விசுவாசம். விசுவாசத்தோடைய நோக்கம் என்ன? தேவனுடைய குமார் மீது. அப்ப தேவனுடைய குமார் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் சரிங்களா நமக்கு எதற்கு அவருடைய கேள்வி. அவர் தனி மனிதன் என்ன பண்ணார்? என்ன சொல்லிருக்கீங்க? நம்முடைய ஆரம்பம் தொடக்கமே இதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம் இதுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், என் பிதாவை விசுவாசிக்கிறேன், நல்லது. அவரை மாற்றம் விசுவாசிப்பது மட்டும் போதாது, அவர் பிரதிபலிப்பாய் இருக்கின்ற தேவகுமாரனை விசுவாசிக்கிறேன். அவர் இருவர் இருவராய் செயல்பட்டார். இது என்ன சொல்றது? இது என்னன்னா வேத அறிவுடைய முதிர்ச்சி தான் தெரியும். சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது எல்லாருக்கும் புரியப்படுது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது இதுதான் அடிப்படை. நாம் எல்லாரும் விசுவாசிகள். எதை அடிப்படையில் சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறவர்களா? யாராச்சும் இயேசு கிறிஸ்து பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? காலண்டில் வந்துருக்கீங்களா? அப்படியா? காலண்டெல்லாம் தயவு போடுங்க. காலண்டர் இயேசு கிறிஸ்து ஒன்று. அது யாரோ மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு அதை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பேச வேணும் கொஞ்சம் மாறி போயிருக்கு. தப்பே இதுவாது. சரி, இயேசு கிறிஸ்து யாரும் நாம் என்ன பண்ணுது? பார்த்தது கிடையாது. அவர் கொடுத்த நித்திய வாழ்வு பரலோகத்தை நாம் யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் இந்த உலகத்தில் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி? அற்புதத்தை அடையாளத்தில் பார்க்கிறோம். அப்படிதானே? நான் ஜெபம் பண்றேன், எனக்கு அற்புதம் கிடைக்கும் நான் ஒரு நம்பிக்கை கிடைக்கியா? அது என்னோட உறுதிதான். நான் ஜெபம் பண்றேன், நான் சொல்றேன் இல்லையா, ஆண்டவரே என் மகளுக்கு காது வலி குறைக்கும்னு சொல்லிட்டு எஸ்கேப் நான் பார்க்க போற விஷயம் அப்படிதான் இல்லையா? நான் ஒரு விஷயம் நம்பிக்கை கேட்கறேன் பத்தியா, அது ஒரு உறுதியா கேட்கறேன் பத்தியா, அதுதான் என்னுடைய விசுவாசம். நம்பக்கூடிய காரியம். நான் ஒரு விஷயத்தை பார்த்தது, நான் பார்த்ததான் நம்புவேன். நான் எதை நம்புறேனோ அதான் பார்த்தேன், எதை பார்த்தா அதான் நம்புவேன். அப்படிதான் இல்லையா? அப்ப அது மேல வைக்கக்கூடிய விசுவாசம் அதை நம்பப்படுது உறுதி. காணப்படாததுக்கு நிச்சயம் பரவாயில்ல போய் பார்த்து இயேசு சொல்லி பார்த்துமா பார்த்தது நான் இதோட பார்த்ததே கிடையாது. ஆனா இயேசு சொல்வார் உண்டு என்பதையும் அவர் பரலோகராஜ்யம் தருவார் என்பதையும் நாம் என்ன பண்ணிட்டோம்? பார்க்காத ஒரு விஷயத்தை என்ன பண்றோம்? பிடிச்சிருக்கோம்ல. சரியா? இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் யார் மேல சொல்றாரு? அந்த இயேசு கிறிஸ்து மேல அப்படி வைத்தா என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? அவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்றான். அவன் கெட்டு போக மாட்டான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையானது இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் நான் கெட்டு போக மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான சரிங்களா ஒரு விசுவாசத்தை இதுதான் என்னது? நம்முடைய ஒரே பிறப்பாக விசுவாசிக்கிறோம்னா அவன் கெட்டு போவான். இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். கேள்வி வரலையே நம்மளோட நம்ம வித்தியாசம் நமக்கு என்னது அறிவு பெருத்தவர்கள். சரிங்களா? நாமெல்லாம் அறிவு பெருத்தவங்க. உண்மைதான் தெரியுமா? நம்ம அறிவு பெருத்தவங்க. ஆமாவா இல்லையா? உண்மை. நம்ம நுண்ணறிவு உடையவர்கள். அது ஏன் நான் சொல்றேன்? சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவேன்னா, இப்ப நல்லா தான் இருக்கிறேன், நான் கெட்டா போயிட்டேன், நல்லா தான் இருக்கிறேன் சொல்ற மாதிரியா? நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் என்ன கெட்டு போனது எதுக்கு? நான் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் நம்பணும் அப்படின்னு கேட்பேன். சரி, முதல்ல நாம சரியா இருக்கிறோமா இல்லைங்கிற முதல்ல செக் பண்ணாதான் தெரியும். அது எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்னா பிரசன மாதிரி ஆதியாகத்துல இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்றாரு? மனிதனை
படைத்தார். அந்த மனிதனை எப்படி படைத்தாரேமா? அவரை போல படைத்தார். தேவ சாயலாக தேவ ரூபத்தில் படைத்தார். சரிங்களா? இப்ப நமக்கு இருக்கிற உருவம் யாருடைய உருவம்? இயேசு கிறிஸ்துவோட உருவம் தான். சரிங்களா? நமக்கு இருக்க நல்ல குணாதிசயங்கள் என்ன குணாதிசயங்கள்? இயேசு கிறிஸ்து குணம். அந்த தேவ சாயம் சொல்லும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தர் தான். அவர் நீதிபரர், நாம் நீதிபரர் தான். அவர் அன்புடையவர், நாமும் அன்புடையவர் தான். அவர் சம்பூர்ண குணமுடையவர், நாமும் சம்பூர்ண குணமுடையவர் தான். அவர் அதிசயத்தையும் அற்புதத்தை நிகழ்த்துகிறவர், நாமும் அதிசயத்தையும் அற்புதத்தை நிகழ்த்துகிறவர் தான். அவர் எனது அறிவு பெற்றவர், அவர் நுண்ணறிவுடையவர், நாமும் அறிவு பெற்றவர், நுண்ணறிவுடையவர் தான். இதான் உண்மை. தேவன் படைக்கும் பொழுது மனுஷன் இப்படிதான் படைச்சார். அப்ப இந்த சாரம்சங்கள், இந்த குணாதிசயங்கள் அடங்கின ஒரு நபர், அவருடைய உருவமும் அடங்கிய ஒரு நபர், இந்த இரண்டு கலந்தவன் தான் மனுஷன். இந்த இரண்டு கலந்தவன் தான் மனுஷன். இந்த மனுஷன் இப்ப மனுஷனா இருக்கிறானா? கேள்வி கேட்டா இல்லைன்னா ஏன் அப்படின்னா உருவம் இருக்குது, ஆனா குணாதிசயம் என்ன இல்ல, மாறுபட்டு. ஒருவேளை நான் குறை சொல்லுகிறேன் கூட நீங்க நினைச்சுக்கலாம், தப்பு. சரிங்களா? வேதனையான ஒரு விஷயம். மனிதன் எப்படி மனிதன் தன்மை மாறி போனாங்க. ஒரு உதவி, இந்த உதவி வந்து மனுஷன் என்ன பண்றான்? ஒருத்த கேட்க செய்ய மாட்டேன், என்ன பண்ண செய்ய மாட்டேன், அடக்கு. உதவி கேட்டால் உதவி செய்ய வேண்டியது மனிதனுடைய இயல்பா? இயல்பு. மனித இயல்பு. தேவனுடைய குணம் என்னவோ அந்த மனுஷனுடைய குணம் அப்படிதான். தேவனுடைய குணத்தை அடங்கினா மனுஷன். தேவனுக்கு உதவி கேட்டா உதவி செய்யறாரா இல்லையா? செய்யறாரு. அப்ப அதே உதவியை நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டா நான் செய்யலாம், செய்யக்கூடாது? செய்யணும். அப்ப செய்தா தானே நம்ம மனுஷன் செய்யணும். அப்ப நம்ம மனிதன் இல்லைன்னு அப்படிதான். நல்ல வார்த்தைகள் பேசணும். நல்ல வார்த்தைகள் தான் தேவன் பேசுவார். நல்ல வார்த்தை தான் தேவன் பேசுவார். அப்ப தேவனுடைய மனிதன் எப்படி பண்ணணும்? நல்ல வார்த்தை தான் பேசணும். அப்ப நல்ல வார்த்தை பேசுறீங்க, அவன் மனிதன். அவனுக்கு மனித இயல்பு இல்லை. இதுதான் மனுஷன் என்னன்னா மிருகமா மாறும். மனுஷன் மிருகமா அதான் கெட்டு போயிட்டான். நான் சொல்றது நல்லவனா இருந்தா நல்ல பால், அதாவது ஒரு டம்ளர்ல நல்ல பால் வச்சு அதுல பாடான ஏதோ ஒரு விஷயம் கலந்துருச்சு. ஒரு ஈ விழுந்திருக்கலாம், அல்லது கொசு விழுந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் வேற எதுவும் பண்டம், வேற ஒரு தின்பண்டம் கூட விழுந்திருக்கலாம். அதனால் அந்த பால்ல ஒரிஜினல் தன்மை மாறி போயிடுச்சு. மாறி போனால் கெட்டு போயிடுச்சு. அப்படிதான் இல்லையா? கெட்டு போயிடுச்சு நடத்தும். அப்படிதான் மனுஷன். மனுஷன் உருவத்துல என்ன இருக்கான்? தேவனுடைய உருவத்துல வச்சுட்டு இருக்கிறான். ஆனா குணத்துல வேற ஏதோ வந்து கலந்துருச்சு, அதனால கெட்டு போயிடுச்சு. அதைத்தான் இங்க ஹைலைட் பண்றேன். தேவன் அப்புறம் ஒரே பேரனுக்குமான விசுவாசம் பெறணும், அவன் கெட்டு போகாமல். நாம் இயேசு கிறிஸ்துவை அடித்து விசுவாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் கெட்டு போகாதவர்களா இந்த உலகத்தில் வாழ முடியும், தேவனுடைய மனுஷர்களாகவே வாழ முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. புரியுங்களா? இந்த விசுவாசத்தோடு கூட, இந்த நம்பிக்கை கூட நம்ம அனுதினமும் வாழ. ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிஷம் மட்டும் இல்லை. நான் இந்த சபைக்குள்ள வந்துட்டேன், இன்னைக்கு ஆராதனை மட்டும் இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவனுடைய குமார் மீது விசுவாசத்தை வைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டே இருந்தா அந்த தேவ குணாஸ்தனோடு கூட மனிதனை இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மிருகமாக தான் வாழ முடியும். சரிங்களா? அப்ப தேவ மனுஷன் மனிதனாய் படைக்கப்பட்டவன் மிருகமாய் மாறினான். உருவம் தேவை. உருவம் கடவுள உருவத்தை வச்சுட்டான், உள்ள மிருகத்தோட உள்ளத்தை வச்சுட்டான். சரிங்களா? இதனால அவன் மிருகமாய் உலகத்தை வாழ்ந்தான். அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரு? நீ என்னால் படைக்கப்பட்ட, நீ என் உருவ தோற்றத்தை உடையவன், நீ என்னோட உருவ அமைப்பு உடையவன், நீ என்னை போலதான் நீ வாழ. ஓகேவா? நீ மிருகத்தோட உருவ அமைப்புல இருந்தா நீ மிருகத்தோட காலத்து போ.
ஆனா நீ என்னோட உருவாக்குல இருக்க, நீ ஏன் இல்ல, சரியா? ஆனா நீ என்னை போல வாழணும். அதனால நீ தயவு செய்து நம்பு, நீ என்னை நம்ப, சரியா? நீ என்னை விசுவாசத்தில் மட்டுமே போதும், வேற ஒன்றும் பண்ண. அப்படி இருந்தீனா, அப்படி விசுவாசத்தோடு இருந்தீனா, நீ கெட்டு போகாமல் நான் என்ன பண்றேன், உன்னைய ஏன் இடத்தை கூட்டிட்டு போயிற, நித்திய ஜீவன் இருந்து அவர் வாழுகின்ற இடம். அப்படிதான் இல்லையா? பரலோகம் என்பது யாரு? தேவன் வாழுகின்ற இடம். ஏன் இடத்துல கூட்டிட்டு போயிற, சில பேர் வேணும்னு நினைச்சாரு. சரிங்களா? இந்த உலகத்தை வாழும்போதே பரலோக வாழ்க்கை. சரிங்களா? இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை, அவருடைய எல்லைக்குள்ள வாழக்கூடிய ஒரு அனுபவத்துக்கும் கொண்டு போறாரு. இந்த உலகத்திலையும் சரி, அவருடைய எல்லைக்கு. சரிங்களா? இது தனி மனித விசுவாசம், இதுல உறுதியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, குடும்பத்திற்குள் விசுவாசம் இருக்கு. தனி மனித விசுவாசத்தோடு இருக்கும்போது குடும்பமாய் இணைந்த விசுவாசம் என்பது வேறு விதத்தில் இருக்கும். சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? தனி மனித விசுவாசம் நல்ல உறுதியா இருக்கும் பொழுது குடும்பத்தோடு கூட இருக்கக்கூடிய விசுவாசம் வேறு விதமா இருக்கு. அது செயல்ல இருக்கு, அந்த விசுவாசத்தை அறிக்கையில இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஒரு குடும்பத்தை நான் எடுத்து பேசுறேன். நான் தூக்கமா இருக்குங்களா, டைம் நேரம் தூக்க மாட்டா, கவலைப்படாதீங்க. ஒரு குடும்பமா இணைந்திருக்கும் பொழுது நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை நாம வச்சிருக்கோம், அதுக்கு நம்ம செயல்பாடு எப்படி இருக்கு, ஆண்டவரோடு கூட செய்யக்கூடிய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து யாருடைய பிள்ளை? இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்துல யார் பயன்படுத்துறாரு? ஆண்டவர். மரியா, மரியா ஒண்ணு, யோசேப், இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் தானே, கணவன் மனைவி உள்ள குடும்பம் தானே இவங்க. இந்த குடும்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல குணத்தை எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் தேவன் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செயல்படுவார் அப்படிங்கிற நமக்கு. சரிங்களா? மரியாதைக்கும் யோசேப்புக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது மரியாதை. சரிங்களா? லூக்கா புத்தகம் கட்ட சொன்னா சரியா? லூக்கா புத்தகம் 1வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 1:38. அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நல்லா கவனிங்க. மரியா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இந்த உலகத்துல. சரிங்களா? ஒரு பாத்திரம். அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்காக என்ன பண்ணுது, யோசேப்புங்கிற ஒரு நபருக்காக நிச்சயம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? யோசேப்புக்காக நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சோ அல்லது 1 மாசம் கழிச்சோ கல்யாணம் 2 பேருக்கு நடக்க போகுது. புரியுதுங்களா? நிச்சயம் பண்ண போனோம். அப்ப அந்த நிச்சயப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட வந்து தேவதூதன் சொல்றாரு, இதோ நீ என்ன பண்ண போற, ஒரு குழந்தையை பெற்று, இவர் குழந்தைய பெற்று அப்படி சொல்றாரு. உடனே அந்த அப்பா என்ன பண்ணுது, எனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் கல்யாணம் ஆகல, நானும் என் புருஷன் சேர்த்து வாழல, அதுக்கு எப்படி பண்ண நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி, இந்த நியாயமான கேள்வி கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது இந்த அம்மா தேவன் என்ன சொல்றாரு, இல்ல பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழல் சார்ந்துவார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால என்ன பண்ணுவேன், நீ ஒரு குழந்தையை பெற்று, அது தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம். அது யோசேப்பு பிறந்த குமாரன் இல்லை, அது யாருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம். அதுக்கு இயேசு என்று பேர் எழுதினாங்க அப்படி சொல்றாங்க. சரிங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுது, என்னடா ஒரு அதிசயமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. நல்லா கவனிங்க. ஒரு அதிசயம் நம்மளோட வாழ்க்கை நடக்க போகுது, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. சரிங்களா? அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஓகே நான் யாருக்கு, நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் வார்த்தைப்படி எனக்கு ஆகும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த அம்மா அர்ப்பணிக்கிறாங்க.
சரிங்களா? எனக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது கிளாஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்க்குறப்ப சொன்னாங்க, அந்த காலகட்டங்களில் மேசியா வருவார், அவர் ஒரு கண்ணினத்துல தான் பிறப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, மேசியா வருவார், ஒரு கண்ணினத்துல பிறப்பாரு. அந்த மேசியா இந்த உலகத்தை ரட்சிப்பாரு, இந்த யூத ஜனங்களை எல்லாமே என்ன பண்ணுவாரு, மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததாம். ஒரே தீர்க்கதரிசி நம்பிக்கை இருந்ததா. அதனால அநேக கன்னி பெண்கள் என்ன பண்ணுவாங்களாமா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் வயசுல தான் மேசியா வருவாரு, என் வயசுல தான் மேசியா பிறப்பான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போம் பார்த்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கன்னி வந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கா, அந்த காலகட்டத்தில் யூத ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வராது, குழப்பம் வராது. ஏன்னா அநேக பெண்கள் மேசியை வைத்திருந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல மரியாதை காத்திருந்தாரா அப்படின்னு கேட்ட கேள்வி என்ன கேட்டா, மரியாதை காத்துட்டு எத்தனை நிச்சயம் பண்ணிக்க வருமா? அப்ப மரியாதை நம்ம கேட்கிறா, மரியாதைக்கு மேசியை வைக்க பிறக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட சன்னியாசி வாழ்ந்துருக்கலாம் அந்த அம்மா அப்படிப்பட்ட கேரக்டர் கேட்டேன் இல்ல. அந்த அம்மா சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்மணி. சரிங்களா? சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அந்த பருவத்துல ஒரு ஆணை என்ன பண்றது, நிச்சயம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றுக்கு ஆசைப்பட்ட ஒரு பெண்மணி. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியில நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இவர் என்ன பண்றாரு, தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு, அந்த ஆசை கொடுக்கிறாரு. என்ன ஒரு முரண்பாடு இருக்குதா இல்லைங்களா? மேசியை வயிற்றுல வந்து பிறப்பார், இயேசுவை வயிற்றுல பிறப்பாருன்னு சொல்லிட்டு சன்னியாசியா இருந்தது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் காத்துட்டு அந்த இருந்தது கன்னியாஸ்திரிகளை விட்டுவிட்டு ஒரு புருஷன்கிட்ட வந்து இந்த நிச்சயம் பண்ண ஒரு அம்மா புருஷி, சரிங்களா, உன் வயிற்றுல தான் பிறப்பாருன்னு சொன்னா, இந்த அம்மா வயிற்றுல வந்து ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு வச்சுக்க, நிச்சயப்பட்ட பொண்ணுகிட்ட வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அங்க இந்த அம்மா தூக்கி வச்சு பேசுவாங்களா இல்ல மகாபலி கேடா பேசுவாங்க? கேள்வி கேள்வி சரியா? கன்னியாஸ்திரிகளா இருந்துட்டு கர்ப்பமாயிட்டாங்கன்னா யூதத்துல நம்பிக்குவாங்க, பேசிய கர்ப்பம் வராரு அப்படின்ட்டு. ஆனா நம்ம நிச்சயம் பண்ண பொண்ணு ஊருக்கே தெரியும், நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஊருக்கே தெரியும். அப்ப நிச்சயம் பண்ண பொண்ணு கர்ப்பமாயிட்டு வந்து நின்றுச்சுன்னா என்ன கல்யாணத்துக்கு வேணுமா இல்ல அவதானா இல்ல வேற ஒருத்தனா கேள்வி வருமா வராதா? அப்ப இந்த அம்மாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கெட்ட பேர் கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன பேர் வரும்? அவமான பேர் வரும். சரிங்களா? இப்பதான் எனக்கு யோசிக்கிறேன், ஏன் இந்த மரியாதை தேர்ந்தெடுத்தா, எனக்கு அவமானம் வந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் வந்த நின்ற கேரக்டர் அந்த அம்மா. இல்லையா? கன்னியாஸ்திரிகளா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட அந்த குணம் இல்லை. ஆனா சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு விசேஷமான குணம் இருக்கு. நான் ஆண்டவருக்கு அடிமை. யோசிச்சு பாருங்க, அவமானம் வரட்டும், வெக்கம் வரட்டும், பேசி பேரு வரட்டும், சமுதாயத்துக்கு ஒதுக்குவாங்க, பரவாயில்ல, நான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் மரியாதை இருந்தது. அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவராகவே இருந்தாலும் அவர் இருந்தது. அதனால் தான் தேவன் இந்த மரியாதை கேட்டுக்கொண்டார். அல்லையா? ஒரு குடும்பத்துக்குள்ளார மனைவியானோட எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? தேவனுடைய வசனம், தேவனுடைய சித்தம் என்ற வாக்கு நிறைவேறட்டும்ங்கிற அந்த அர்ப்பணிப்போடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால்தான் சரிங்களா மரியாதை போல சின்ன முடியும் கிறிஸ்தங்க பிறந்து சும்மா பிறக்க தேவாவின் பிறத்தோட பிறக்க உள்ளத்துல கட்டுட்டே இருப்பாரு. அப்படி ஒப்பு கொடுத்த உடனே நம்ம பிரெக்னன்ட் ஆயிடுச்சு, நம்ம என்னது கர்ப்பமாயிடுச்சு, உடனே என்னது அவமானம் வந்ததா? அந்த அம்மாக்கு அவமானம் வந்ததா? வரல. உன்னை இது முதல் பாக்கியவது என்று
பழைய பரிசுத்த எலிசபெத் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. பாருங்க, அப்ப அவமானத்தை குறித்தும் அசிங்கத்தை குறித்தும் எந்தவித வேதனையை குறித்தும் நாம் கவலைப்படாமல் நம்முடைய தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் அவர் நம்மை உயர்த்துதான் செய்வார் தவிர நம்மளை அவமானமாக கொண்டு போய் ஒருபோதும் வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் தான் மரியாதைக்கு கிடைக்கும். எத்தனை பெண்கள் நாம் அப்படி எத்தனை பெண்கள் தேவனுடைய சித்தம் என்ன வாழ்க்கையில? கணவருக்கு கீழ்ப்படுத்திருக்க வேண்டும், பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும், தேவ வசனத்தை பேச வேண்டும். எத்தனை பெண்கள் யோசிச்சு பாருங்க. காத்து போறியா உனக்கான கேள்வி நல்லாதான் பேசணும். கணவனை என்னது பேசுற வார்த்தை இப்படிதான் இல்லை. எவ்வளவு மோசமா பேச முடியுமா அவ்வளவு மோசம் பேச, எவ்வளவு மோசம். ஆண்டவர் சொல்றாரு, மனைவியிலே சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படித்தல் சொல்றாரு. தேவனுடைய மாற்றியாது. இவன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிவாங்க, ஏற்று வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்க அம்மாவோட புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. யார்? அவங்க அப்பா தான் வேற சரியா? அவங்க அம்மாவோட புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. ஏற்று வீட்டுக்காரரு அண்ணன் தான், வேற யாருங்க? அண்ணனுக்கு கீழ்ப்படி. பக்கத்து வீட்டுக்காரரு தம்பி தான், தம்பி கீழ்ப்படிவாங்க. சொந்தக்காரர்களாம் கீழ்ப்படிவாங்க. ஆனா கட்ட புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. தாடிகண்ண புருஷன் அது வெட்டிய தொங்குது கம்பு தேவையான கழுத்து அப்பப்பா இருக்கு. சரியா? உண்மைதானே? உண்மைதானே? எப்படிங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும்? அந்த 25வது வருஷம் ஆசீர்வாதம் தான் படத்தாங்க. தனி மனித விசுவாசம் எனக்கு உண்டு. ஆனா குடும்பத்துக்குள்ளார என் விசுவாசத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்னு சொன்ன விதிமுறை என்ன பண்ணுவேன்? நான் கடைபிடிப்பேன்ல. அதான் இயேசு சொல்றாரு, என்னை அன்பா இருக்கிறவர் என் வசனத்தை கை கொள்ளுவார், என்னை அன்பா இராதவர் என் வசனத்தை கை கொள்ள மாட்டார். ஆனால் விசுவாசத்துக்கு போய் சொல்லிட்டு போவார். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் அவருக்கு அன்பா இருக்கு போய் சொல்லிட்டு போவேன். அப்படி இருந்தா அது வசனத்தை கை கொள்ள மாட்டேன். யோசிச்சு பாருங்க, அவமானத்தை குறித்து நான் கேட்கிறேன். ஊர் பழி சொல்லும், ஊர் மிதிக்கும், விபச்சாரம் தெரிஞ்சு சொல்லிட்டாங்கன்னா கண்ணாடி அடிச்சு கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட மரண அவஸ்தையை கூட நான் பொறுப்பெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அந்த மரியாதைக்கு கட்ட புதுசா அடிச்சுட்டாங்கிறதுக்காக தெருத்து போய் இழுத்து போய் நான் அடிக்கிற இங்கே பெண்களை அடிச்சு சரியா தப்பா கிடப்பா பெண்கள் நடவடிக்கை ஆண்டவர் சொல்றாரு, மனைவியிலே எப்படி இருப்பீங்க? உங்க கற்புள்ள நடக்கையினால், உங்க கற்புள்ள நடக்கையினால் எந்த விதமான போதனையும் இன்றி இந்த பைபிள் வச்சு மெசேஜ் கொடுத்துட்டு அவசியமே இல்லை. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாமா? புருஷன் அவன் தேவனுடைய மனுஷன் மாறி எந்தவித போதனையின்றி அவனை ஆதாயப்படுத்திக் கொள்வார். எங்க ஆதாயப்படுத்த? நித்திய வாழ்க்கையில் ஆதாயப்படுத்திக்க வேற யாரோட நடவடிக்கையில? பெண்கள் நடவடிக்கை. நான் வேதனை சொல்றேன், கடந்த 2025 வருஷம் நான் பட்ட வேதனையில வந்து ஒரு வேதனை இல்லை. எனக்கு என் வீட்டுக்காரத்தை ஜீவமாக அவன் வெளியே வந்து சொல்றான். வெளியே சொல்லாத பொம்மனாட்டிங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவன் வீட்டுல வந்து சொல்லிட்டான், எஸ் எனக்கு என் புருஷனுடைய என் வீட்டையும் மாமதம் ஒரு வீதியில சொல்லிட்டு சரியா. ஆனா வெளியே சொல்லாத பொம்மனாட்டி நம்ம சபைக்குள்ள வீட்டு உட்கார்ந்துட்டோம். புருஷனுக்கு கீழ்படி சொன்னாங்க, நான் வேற ஒரு கீழ்படி தயாராக வேணாம். சரியா? அவருக்கு நான் கீழ்படியதை வந்து ஒத்து போகுதுன்னு குடும்பத்துக்கு ஒவ்வொரு பேருக்கு நான் மெசேஜ் பண்றாங்க. இன்னைக்கு கரெக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற விஷயம் சொல்றேன். ஏங்க அவன் வரானா வரலையா, மேல வரானா போறானா என்னமோ போட்டு அது அவன் தலையில். ஆனா நம்மளோட தலையில் ஆண்டோட வார்த்தை என்னவா இருக்குது?
இந்து பொண்ணு நினைச்சாரு ஆர்சி கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் லேடியா கிறிஸ்டியன். நான் ஒரு குடும்பங்களை போய் பார்க்கிறேன். நான் குடும்பத்தை பற்றி பேசுறப்ப பெண் பிள்ளைங்க போய் கிடையாது உள்ள ஹீரோ யாரு அப்பான்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல சந்தோஷப்படுறேன். இல்ல அப்துல் கலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு சந்தோஷப்படுறேன். விஜய் அஜித் எப்படி பெண் பிள்ளைக்கு சொல்றேன். இப்படியே பார்த்தேன் உறுப்பு கிறிஸ்துவ குடும்பம் தான் இல்லை. இதுல என்ன குடும்பங்க கிறிஸ்துவ உறுப்பு குடும்பம். ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ள? எனக்கு தனிமனித விசுவாசம் இருந்தாலும் என் விசுவாச அறிக்கை எப்படி இருக்குது? நான் வேறொருத்தர் நேசிக்கிறேன். ஆனா இந்த மரியாதை அப்படி இல்லை. எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அசிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, என்னை சார்ந்து ஒப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு நான் அவருக்கு அடிமையாக தன்னை அர்ப்பணிக்க முடியல. அந்த அர்ப்பணிக்க கூட அந்த அம்மா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க யாரும் இல்லை, மற்ற பெண்களுக்கு இல்லாம நான் எல்லாத்தையும் சொல்றேன். இல்லாத பெண்களை மட்டும் கையெழுத்து இருக்கிற பெண்கள் தான் நல்லது. அவர் தேவனால் ஆசிரியப்படக்கூடிய பெண்மணிகள், அது எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் மரியாதை தேவன் எடுத்துப்பட்டார். அடுத்து உதாரணம் பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க? உனக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாதை என்ன ஆயிட்டா கர்ப்பமா இருக்கிற தகவல் யாருக்கு வந்துருச்சு? யோசேப்பு வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. யோசேப்பு வந்துருச்சு. யோசேப்பு என்ன பண்ற? அப்படி ஐயோ கல்யாணம் பண்ற முன்னாடி இந்த பொண்ணு கர்ப்பமா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பால யோசித்தாங்க. என்ன ஏது ஒரு புரியலையே, ஒரு புரியாத புதிரா இருக்கு. எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? ஒருவேளை அவன் நீதிமானா இருக்கிறான். அதுல என்ன பண்ணுங்க? அவன் நீதிமானா இருந்தான். ஒருவேளை நம்ம கட்டாயப்படுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவோம், அவன் மனசு பிரியமில்லாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். நீதிமான் எப்படி யோசிப்பான்? இப்படிதான் யோசிப்பான். அப்படி யோசிச்சுட்டு சரி என்னவா இருந்தாலும் சரி நம்ம இந்த விஷயத்த வெளியே பப்ளிசிட்டி பண்ணி அந்த பொண்ணை அவமானப்படுத்திட வேண்டாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா. இப்ப ஆண்கள் கவனிக்கிறது, அவனை அவமானப்படுத்த வேண்டாம். பதிலா சைலண்டா மறைமுகமா சரியா அந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? வேண்டாம், நான் நிச்சயம் பண்ணது பொண்ணை நான் கட்டிக்க விரும்பல, அப்படி கட்டிக்க விரும்பல அப்படின்னு முடிவெடுத்தா அவன் என்ன பண்ணுறா? அந்த நாட்கள்ல அதுக்கு உண்டான பரிகார பணம் செலுத்தணும், தண்டனை பணம் கொடுக்கணும். அந்த பொண்ணோட அப்பா எவ்வளவு ரூபாய் சொல்றாங்க அவ்வளவு ரூபாய் இவர் என்ன பண்ணும்? கொடுக்கணும். அதே ஆண்டோடைய மோசேனுடைய ஞாபகம் அது வருது. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இவன் யோசிக்கிறான், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சைலண்டா என்ன பண்றேன்? அந்த பொண்ணை விளைக்கல, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தாம அவமானப்படுத்தாம யாருக்கு இதை பத்தி வெளியே தெரிவிக்காம மறைமுகமா போயிட்டு தள்ளி விடலாம். அதுக்குண்டான பரிகாரம் என்னது? தண்டனை கூட ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலீங்க. யோசனை பண்ணிட்டு இருந்தானாமா. என்ன பண்ணிட்டு இருந்தா? யோசனை தான் பண்ணிட்டு இருந்தான், முடிவே எடுக்கல. எவ்வளவு நீதிமன்றம் இருக்காங்க. நம்ம மனைவி நம்மளை மட்டும்தான் நம்பி கழுத்தை நீட்டி இருப்பான், நம்மளை மட்டும்தான் நம்பி தாலி கட்டி கொடுப்பான். புருஷன் என்ன சம்பாதிச்சு கொடுக்குறானோ அதுல வாழலாம், அதுல பிள்ளைய பெற்று பிள்ளைகளுக்கு சம்பாதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. வயிற்று கட்டணும் சொல்லுது, வயிற்று கட்டணும் அப்படியா, வாய கட்டணும் அப்படியா? சரியா? நீங்க பார்த்து சொல்றீங்க, வயிற்று கட்டணுக்கு பிள்ளை, வாய கட்டணுக்கு புருஷன். பார்த்து சொல்றீங்க, வயிற்று கட்டணுக்கு பிள்ளை, அரைமுறையா சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் சிறுத்தா வச்சிருந்தா வச்சுக்க கூட வச்சு. வாய கட்டினா புருஷன், எட்டு தப்ப எதுவும் வாய் பேசாம
அமைதியா சரியா மாமா சரியா அண்ணா சரியா புதுசான்னு சொல்லிட்டு வரைக்கும் அவளுக்கு புதுசு கிடைக்கும். அதான் வயிற்று கட்டணும் விட்டு புள்ள, வாய கட்டணும் விட்டு புருஷன் படம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் ஒரு பொண்ணு வந்திருக்கும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அந்த பொண்ணை எவ்வளோ கேவலமா பேச முடியுமா அவ்வளோ கேவலமா யார் பேசலாம்? புருஷன் பேசிக்கிட்டு அதில் உச்சகட்டம் தெரியுமா? பேசின்னு சொல்லுவோம். நான் அதை கெட்டான்னு சொல்லுவாங்க, நான் கெட்டான்னு சொல்ல விரும்புறேன். கட்ட மனைவி என்ன பண்ணுவாங்க? பேசி பேசி கூப்பிடுவோம். கட்ட மனைவி என்ன பண்ணுவான்? 10 பேர் முன்னாடி இழுத்து போட்டு அடிச்சு துன்புறுத்துவான். அந்த அடிக்கிறப்ப சீல கிளியும் மேலாட என்ன கலைஞ்சு போகும். இவன் பார்த்து இவனே பார்க்கறது யோசிக்க வேண்டிய அந்த சரித்தை மற்றபடி பார்க்க வச்சுட்டு அடிப்படை இவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை ஒரு ஆண் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இவன் உச்சகத்தை இவங்க போயிருவான். அவனை எனக்கு விஜய் மாமா தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவான். இவன் அப்படின்னா நயன்தாரா இருக்கிறியா, திரிஷா இருக்கிறியா, அவளை மாதிரி என்ன சினிமா இருக்கா, நீ அவளை போய் படத்தை பார்த்து வரையறியோ அவளை மாதிரி ஊ மனைவி சொல்லிடுது. அது உடம்பரசு எனக்கு ஒரு காமெடி பர்சன் பண்ணேன். கேவலமான விஷயம். ஒரு சினிமா நடிகை காட்டுறது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரிங்களா? மனைவியை துன்புறுத்துறாங்க. ஒரு துன்புறுத்த அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து என்ன அழுகிறாங்க. என்னை இப்படிதான் காட்டும். கடவுளுடைய செயல்பாடு இவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா இது யோசிச்சு பாருங்க, தான் மனைவியோட தன்னிடத்தை மரியாதை வாழவே இல்லை. அவனுக்கு என்ன குடும்ப உறவே இல்லை. நிச்சயம் பண்ண பொண்ணு கர்ப்பமாய் பிரான்ஸ் கேட்டோன்னு அது என்னவா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை நம்ம அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன உரிமை இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கலங்கப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம எத்தனை மறைப்பா தள்ளி வைக்கிறதுக்கு யோசனை பண்றது முடிவெடுக்காம இருக்காங்க. முடிவு கூட எடுக்காங்க. ஏன் இந்த யோசிப்பை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டாங்க இப்பதான் எனக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் நல்ல பேரா இல்ல மோசமான பேரா? நல்ல ஜோடியா இல்ல கெட்ட ஜோடியா? நல்ல ஜோடி. ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை, ஆண்டோட வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை மரியாதை. அந்த ஆண்டவருடைய குணாதிசத்தையே வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை யோசிச்சு. அதனாலதான் இந்த குடும்பத்துல போய் பிறக்கிறத விட ஒரு மகிமான குடும்பம் வேற போய் நடாச்சுட்டா ஆண்டவர் அங்க பிறக்க என்ன பண்றாரு? முடிவெடுக்கணும். புரிதல் ஒரு குடும்ப விசுவாசம் எப்படி நடக்கணும்? இப்படிதான். இப்படி இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் கற்றுட்டே இருந்தார். ஆண்டவரோட வாழ்க்கை பிறந்தால் சரிங்களா, அந்த பொண்ணுக்கு எந்த கெட்ட பேர் வராது. அது ஆண்டவர் பார்ப்பார். அதான் நீ இன்னிலிருந்து நீ பாக்கியவதி என்ன பண்ணுவார்? பாக்கியவதி. பாக்கியம் என்னது? ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்? சரியா? இந்த பூமி எல்லாம் உன்னை மகிழ்ப்படுத்தும். இன்னைக்கு மகிழ்படுத்துறாங்களா இல்லையா? அவர் விற்கிறாங்க என்னமோ அந்த இடத்துல போகும். இன்னைக்கு மரியாதைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல, இருக்குல்ல? ஏன் எதனால அந்த ஒரு உன்னதமான உயர்வு கிடைச்சது? ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணிக்கு எதுக்கு அந்த உன்னதமான உயர்வு கிடைச்சது? ஆண்டவர் தன்னை முழுமையா அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. யோசேப்புக்கு அப்படி ஒரு உன்னதமான மகிமை இருக்குது. ஏன்? ஒருவரை கலக்கப்படுத்த, ஒருத்தர் அவமானப்படுத்த, தனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணா அவளை நான் என்ன பண்ண மாட்டேன், ஆசைக்கப்படுத்த. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு நோக்கம், உயர்வான நல்ல குணம் இருந்துச்சு. அதனாலதான் யோசிப்பு மகிழ்ச்சி. அப்ப ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு கீழ்படுத்த வாழ்க்கை முறையே இருக்கணும். இன்னொரு பக்கம் ஒருவருக்கு ஒருவர் அவமானப்படுத்தாம ஒருவருக்கு கீழ்படுத்தணும். பாருங்க, 2 பேருக்கு தேவைப்படுன்னு சொல்றாரு. அப்பா நீ தப்பா எழுதி வச்சுடாத. அவர்கிட்ட பிறப்பது தேவனுடைய குமாரன். அவருக்கு இயேசுவின் பெயர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவத்தில் வந்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நீ தப்பா எழுதினா சார், அந்த பொண்ணு தப்பா எழுதினா சார், வேண்டாம். அவனு சாதனை விட்டானா யோசேப்பு? இப்படியா? இவ்வளவு பெரிய நல்ல பொண்ணா, இவ்வளவு நல்ல பொண்ணா, சாதாரண வாழ்க்கை வாழும் பொழுது இந்த பொண்ணு இவ்வளவு இருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு பசுத்தமா வாழ்ந்துட்டாளா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வந்தது ஒரு உத்தமி எனக்கு கிடைச்சிருக்காளா? அவட சந்தோஷமா ஏத்துட்டு அந்த முதல் பேரான குழந்தையாரு இயேசு பேசுகிற வரைக்கும்
இவன் கன்னியாஸ்திரி கூட வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லா கவனிச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒரு கணவனும் மனைவி இருந்தால் மட்டுமே அந்த வீட்டினருக்கும் தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு தியானத்தில் பிறக்க வைத்துக் கொண்டே இருப்பார். அவர் பிறக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் இருந்து கொண்டே இருக்கும். தனிமனித விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்துடைய விசுவாசம் எப்படி என்ன பண்ணுவோம், வெளிப்படுத்தணும். மூன்றாவது இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும். இந்த ஊருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய விசுவாசத்தை அறிவுப்படுத்தணும். சிம்பிளா முடிச்சிருக்கேன், ஒரே ஒரு வசனம். மத்திய 25வது அதிகாரம் 40வது வசனம். இல்ல 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் இல்ல, மத்திய 25 சார் 26 இல்ல 25 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இதை நீங்க போய் படிச்சு பண்ணுவீங்க. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் சரிங்களா, பசியுள்ளவர்களுக்கும் நோயுள்ள வாழ்றவங்களுக்கும் எந்த விதமான ஆதரவு இல்லாதவர்களுக்கு நீங்க என்ன போய் செய்றீங்களோ அது எனக்கு செய்தீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களை நான் எங்க கொண்டு போய் சேர்த்துப்பேன், பரவாயில்ல சேர்த்துப்பேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். புரியுதா? இது நம்முடைய விசுவாசம், தனிமனித விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கணும். குடும்பம் இணைந்து ஒருவர் குடும்பம் வாழும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு விசுவாசத்தை கொண்டு வெளியே என்ன பண்ண உலகத்துல நான் நன்மை செய்வதற்கு பிறந்தவன், எனக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம செயல்படுறாரு, இப்படிதான் செயல்படுறான்னு சொல்லி பிறர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், அடுத்து செலுத்தக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த மூன்றாவது காரியத்தை செய்யும் பொழுது அங்கேயும் தேவன் என்ன பண்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறார், மகிழ்ச்சி. எனக்கு மட்டும் நல்லது நடந்தா போதாது, என் குடும்பத்துக்கு மட்டும் நல்லது நடந்தா போதாது, இந்த நன்மையை கொண்டு போய் என்ன பண்ணோம், நான் ஊருக்கு செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொருட்களை கொண்டு அழியாத ஆத்மாக்களை என்ன பண்ணுங்க, சம்பாதிச்சுக்கோ. நீ ஒரு பொலிட்டிஷனா வந்து சொல்ல, நீ ஒரு லீடரா வந்து சொல்ல, நீ சம்பாதிக்கணும். இந்த ஆத்மா எதுக்கு சம்பாதித்தீங்க, நாளைக்கு ஆர்டர் கேட்பாரு, இந்த இடத்துல 4 பேருக்கு காட்டுனேன், எத்தனை பேருக்கு நீ என்னுடைய உன்ட்ட 50 பேருக்கு பார்க்க வச்சுனேன், எத்தனை பேருக்கு நீ என்னது என்ன சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்த, உனக்கு 100 பேருக்கு பார்க்க வந்தேன் பார்க்க வச்சுனேன், எத்தனை பேருக்கு நீ நன்மை செஞ்ச. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது நீங்க கணக்கு கொடுக்கிறதுக்கு தகுதியுள்ளவங்க, அதற்காக செய்ய வேண்டியிருக்காரு ஊருக்கு. ஆக நம்முடைய வாழ்க்கை முறை இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இருந்ததுன்னா நிச்சயமா சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்த நம் தேவன் உங்களுக்கும் நன்மை செய்ய, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நிறைவேற்றின நம் தேவன் உங்களுக்கும் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நிறைவேற்ற, அது எந்த சந்தேகம் கிடையாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பதன் மூலமாக, அல்லது அந்நிய பாஷை பற்றி பேசிக்கொண்டிருப்பதன் மூலமாக, இல்ல துதி பாடங்கள் நான் என்ன பண்றேன், நல்லா சாரியமா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறது மூலமாக, இதனால மட்டும் ஆண்டவர் குளிர்ந்து போகிற என்னல்ல ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல, அவர் சாதாரண நபர் தான். சரியா? அதன் முகதாட்சணியம் என்ன பண்றது, பெருமை கொண்டது. அவர் முகதாட்சணியத்தை பார்க்கக்கூடிய தேவன், முகஸ்துதியை ஏற்றுக்கிற ஒரு சாதாரண ஒரு அறிவியல் உள்ள ஒரு நபர். அவர் அறிவில் இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தன்னை போலவே தான் படைத்த மனிதன் வாழும், தன்னை போலவே தான் படைத்த மனிதன். இதுதான் அவருடைய எதிர்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணலாம், நிறைவேற்றியே இருக்கோம்னா நிச்சயமா சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையில ஆண்டு வாக்குத்த வசூல் கொடுத்திருப்பாங்க, அதை நிறைவேற்றுவாங்க. அல்லையா? அது மாத்திரமல்ல, சபை முழுவதும் சேர்த்து ஒரு வாக்குத்த கொடுத்திருப்பாங்க. சபை முழுவதும் சேர்த்து ஒவ்வொருத்தரும் அங்கமா மாறிடும், அவயவமா மாறிடும். அப்ப எல்லாரும் சரியா இருந்தது, அந்த சபைக்கு உண்டான வாக்கு தட்டத்தையும் நிறைவேற்றி
அதையெல்லாம் நம்ம உறுதியை நம்புவோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம், உறுதியா பிடிச்சுப்போம். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையை நமக்குள் பொய் இருந்தால் நம்ம இடத்துல இருக்கிற பொய்யை கலந்து போட்டு உண்மையிலே தேவனை மாத்திரமே நம்ம இருக்க பிடிச்சிப்போம். சரிங்களா? வார்த்தையினாலும் எனது மனதினால மட்டுமல்ல செயலினாலும் அந்த செயலோட உறுதியும் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றும் தேவன் ஆசீர்வாதமாகவே தருகிறார். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சா? உண்மையா எல்லாரும் நம்புறீங்களா? தேவனோட வாக்கு தான் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன்னா தேவனோட வாசனம் கண்டிப்புள்ளதாக இருக்கும். தேவனோட வசனம் என்னதான் சமாதானத்தை கொடுக்கிறது. தேவனோட வசனம் நம்மளை நல்ல வழியில நடத்தக்கூடியதாக இருக்கும். தேவனோட வசனம் நமக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியதாகும். சரிங்களா? ஆறுதல் மட்டுமே கொடுக்கும் சொல்ல, ஆறுதல் கொடுக்கும், நல்ல வழியில் நடத்துக்கு போதனையா இருக்கும், கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? நமக்கு புத்தி தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவை கொடுக்கிறதா இருக்கும். எல்லாம் கலந்த கலவிதான் தேவனுடைய வசனம். இன்றைய நாளில் நம்மளுக்கு ஆறுதல் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, நல்ல வழி வாழ்க்கை வழிமுறை கிடைத்தது, கண்டிப்பும் கிடைத்தது. சரிங்களா? இந்த நான்கு உங்களுக்கு கிடைத்திருக்கு. நிச்சயமாக தேவனுடைய எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தேவாதேவனுக்கு ஒரு